ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த மிஸ்டர் ஃபேசி ப்ளாக்ஸ். இந்த விளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வாங்க நீங்கள் உள்ளே வாங்க உட்காருங்க. இந்த விளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நைட் அட்ராசிட்டி பார்ட் 2 தான் பார்க்க போகிறீங்க. யாராச்சும் பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2 வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நீங்கள் இது ஃபுல்லாக பார்த்துட்டு பார்ட் 1 பாருங்கள், அதுவும் புரியும். அதே மாதிரி பார்ட் 1 யாராச்சும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ பார்த்துருந்தோங்க. அல்டி பார்க்கலாமா? நான் எடுத்தா 120 மேலே தான் பிரேக் அடிச்சு ஹியூமினிட்டி பண்ணுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லாரிக்காரன் நம்ம பின்னாடி வரான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசி மாதிரி ஒரு வண்டி ஆடும். வரும்போது இங்கே விசிட் பண்ணலாம். நான் ஒரு ஃபோட்டோ அப்படியா? சரி, அது இல்லையா? ஐயோ, இனி பேசுறோம், 2 பேர் சேர்ந்துட்டு என்ன பேசுறேன். வாயிலேருந்து மூச்சு வரக்கூடாது, மூக்குல விட்டு. அதாவது ஐயோ, அதாவது இந்த வீடியோ ஐயோ என்ன பேசுவாங்க சொன்னா கேட்டியாடா? அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் விளாக்ல ஃபர்ஸ்ட் டைம் அருண் கூட நைட் ரைட் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. அம்மா அதான் சொல்லணும். இவ்வளோ நேரம் தவிச்சிட்டு இருந்தேன். அருண், உங்களுக்கு இந்த லைட் ஏதாவது டிஸ்டர்பா இருக்கா? அருண், அது சரி அருண், இப்ப நீங்க பேசல. அருண் நீங்க பேசல. அருண் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்ல, ஆப்போசிட். எதுக்கு ஆப்போசிட்? ஓகேங்க, இந்த வீடியோ அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் நான் விளாக் பண்ணேன். ஐ மீன் அங்க போயிட்டு சாப்பிட பண்றேன். அட்லாஸ்ட் ஒரு இடத்துல வந்து நிறுத்திருக்கோம். எதுக்கு நிறுத்திருக்கோம்னு நீங்க கேப்பீங்க. Life is very short நண்பா, always be happy. Problems will come and go, கொஞ்சம் chill பண்ணு மாப்பி. அதான் அட்லாஸ்ட் நம்ம வந்து இப்ப எங்க வந்திருக்கோம்னா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அந்த துர்கா டைமண்ட் இல்ல அந்த ஒப்பனாக்கார சிறப்பான ஆளுமை. என் வண்டிக்கு 500 அடிக்கணும். கார் எவ்வளவு மையம் தரும்? 16 17 அந்த ரவுண்டா. தெரியாது பாரு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்தது பாரு. நான் ஏதோ பேசணும். இப்ப வந்து கடை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா அப்புறம் அது போற வழியில திடீர்னு அவனுக்கு ஒரு பிளான் வந்து நிறுத்திட்டான். என்னடா கடை நீங்க பார்ப்போம், வீடியோ கடை பார்த்துருக்கேன். நல்லா பண்ணா உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ். எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ ஜாலியா இருக்கா? ஐயோ, மென்டல் ஐயோ, அதான் என்ன பண்ணும்? சரியா என்ன சொன்னீங்க? மூடிட்டு வரணும். சரிங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்ல, நாங்க அப்படியே கூட போடுவோம். ஆனா சில குழந்தைங்க பாக்குறாங்க. ஆமாங்க, அத குட்டி பசங்க பாக்குறாங்க. அபுல் சொல்றேன், எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து நிறைய குழந்தைங்க பாக்குறாங்க என்று ஒரு நியூஸ் வந்துச்சு. இவனை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னா பாத்துக்கோங்க. இல்ல, எங்களுக்கு பிரச்சனை இல்ல விக்கி. இது வந்து உங்க அம்மா பாப்பாங்க, உங்க அப்பா பாப்பாங்க, மெயினா உங்க சின்ன மாமா எல்லாம் பாப்பாங்க. இப்ப வேற அவர் 4 போடுறது பாக்குறாரு. இவனுக்கு பாத்துட்டு வெறித்தனமா என்னப்பா போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. கண்டிப்பா உன் விளாக பாப்பாரு. உட்காந்து பாட்டு இருந்தாங்க அவளோட.
பாப்பாங்க. நீ என்ன வார்த்தையே பேசாத மாதிரி நான் சொல்ற. இப்போ இவனோரு அப்படிலாம் நான் சொல்லி அப்படி சொல்லிடுறேன். எங்களுக்கு அப்படின்னு என்னன்னு புரியும். நீ வந்து உங்க சின்ன மாமா பாட்டு தான் இருப்பாங்க இப்போ. மாமா கெட்ட வார்த்தை பேசுற, பொய் சொல்றாங்க. சரிங்க, நம்பாதீங்க. எடிட்டிங் பண்ணிட்டானுங்க. அப்ப அது மட்டும் உண்மையா சார்? அப்ப அது மட்டும் ஒரிஜினலா சார்? லாஸ்ட் ஒரு வழியா நாங்க வந்து ஒரு வழிக்கு வந்துட்டோம். எங்கேயும் போல, ஒரு போட்டோ ஷூட் எடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்துருக்கோம். போட்டோ ஷூட் எப்படி அவன் கேமரா ஆன் பண்ணும்போது என் கேமரா ஆஃப் இருக்கணும், என் கேமரா ஆன் பண்ணும்போது அவன் கேமரா ஆஃப் பண்ணணும். பேசாம இந்த அக்ரிமெண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா அபுல் ஹாசன் ஃபேஷி லாக்ஸ் இப்படிலாம் போஸ்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்து தான் ஒரு 80 கான்டாக்ட் பொண்ணுங்களாவே இருக்கு. நீ பார்த்த ஓ, நீ அப்படி வெறியா? கேமரா ஆன் பண்ணா இது என்னாச்சு பாத்தீங்கன்னா, இப்போ போன கடை இருக்கு, ஆனா சரியான கூட்டம் வண்டி போலீஸ் இருக்காங்க. அதனால இப்போ நாங்க வந்து திரும்ப அவனாசி ரோடுக்கே போய் அங்க ஆசின் பிரியாணி ஒரு ரைட் விளாக்லயே கெட்ட பேசுறா. எல்லாத்துலயும் இந்த விளாக்ல எல்லாமே டீ முக்காவாசி வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா பாதிக்கு நம்ம எல்லாமே பேசி அப்படிதான் பேசிட்டு. ஓகேங்க, அதெல்லாம் பிளான் வந்து என்ன சொல்லுவாங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட இருந்தா. இப்ப நம்ம எங்க போறோம்னா அது சரியா, அது பேர் என்ன நல்லாவே இல்ல. பொறுக்கி பெயர் பொறுக்கி. அவன் சொன்ன மத்தியா பொம்பளை இல்லைங்க. நான் தான் போன வீடியோல சொல்லிட்டேன், பெண்கள்லாம் அப்படிதான் இப்போ வந்து மற்ற யூடியூப் சேனல் ப்ரமோஷன். ஆமா, நம்மளே யாரும் பார்க்க மாட்டோம். ஆமாங்க. அதாவது என்ன ஒரு ஆர்டிஸ்ட் சும்மா ஆறுனுங்கன்னா அடிச்சுட்டே வருவாங்க. ஆனா இதுல என்ன ஹைலைட்னா, நம்ம பையன் சொல்ல வேணாம். அண்ணே நீ கெத்துனே, அவன் பாக்குறான். எல்லாம் இவங்க கூட சேர்ந்துதான்டா பிளாக்ல எவ்வளவு டீசெண்டா பேசுறாங்க. அப்படின்னா ஒரு பசங்க கேங்ல ஜாலியா வெளில போன அப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கும். வெறும் என்டர்டைன்மெண்டா பண்றது, என்டர்டைன்மெண்டாவே பாருங்க. யாரு விடமாட்டேன். என்ன பண்ண நீ சென்று என்ன பண்ற? சோலி முடிச்சு நான் வந்து தக்க திருப்ப போறேன்னு நினைச்சேன். டிராப்ட் அடிச்சிருவான், சரி செத்தோம் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆல்ரெடி பின்னாடி வேற ஒரு ஆறு அடிச்சுட்டு வந்துருக்கா. அதோட இல்ல, நம்ம ராஜனுக்கு போல விட்டு. ஆமா, நீங்க தலை வேண்டாம். வேணாம் நம்ம சந்தோஷம். அது என்ன தெரியலங்க, கேமரா ஆன் பண்ணா மட்டும் அருணுக்கு எவ்வளவு போலாம் எடுப்பாம பாருங்க. இப்ப லான்ச் வீடியோல காட்டுட்டா என்ன யங்ஸ்டர்ஸ் 3 பேர் கைது, நாங்க வாய் வைக்கிறோம். வாயக்கழுவு தலைக்கு போறியா? ஆனா அதான மிட் நைட்டு கலக்கியா? சூப்பர் 11 பேசாம கலக்கிய போயிருமா? உள்ள போடா, நீ போலீஸ்காரன் தான் தெரியுமா? ஆனா அந்த ரோட்ல போட்டிருக்கா, அந்த உள்ள போற ரோட்ல போட்டுருக்கா. வண்டி நிக்குது. ஓ இல்ல, அன்னைக்கு இங்க வந்த போலீஸ் வந்து ஏதோ போட்டோ நிப்பாடுங்க. அன்னைக்கு சிஎம் வந்ததுனால அப்படி ஒட்டி ஓகேண்ணா. போலாம். அட்லாஸ்ட் இது என்னடா முடி அம்பரால மாதிரி ஆகி போச்சு.
அதாவது இப்போ கடை பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலக்கி அந்த கடைக்கு வந்திருக்கோம். மீதி எல்லாம் உள்ளே போயிட்டு லாக் பண்ணுறேன். ஓகே பசியில் அட்லாஸ் நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம்னா பார்த்துருப்பீங்க. அருண் வந்து ஃபுட் லாக் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அருண் இந்த தருணத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சரி அந்த மாதிரி சொல்ல விரும்புகிறேன். ஓகே மீதி எல்லாம் சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும். ஓகே லாஸ்ட் நம்ம கடைக்குள்ள வந்தாச்சு. கருணை உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? அதாவது சொல்றதுக்குள்ள நாங்கள் வந்து சாப்பிட்டே முடிச்சிருக்கோம். எனக்கு யாரோட ட்ரீட்னு பார்த்தீங்கன்னா அமுலாசன். ஸோ வந்து ட்ரீட் வைக்கிறேன். உனக்கு ட்ரீட் வைக்கிறது தான் எனக்கு ஆசை. பட்டு உனக்கு சிக்கன் பிரியாணி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னென்ன ஆர்டர் ஆர்டர் பண்ணிட்டு பிரியாணி நீ என்ன சாப்பிடுவோம்? சிக்கன் நம்ம சிக்கன் பிரியாணி தான் நம்ம டீசெண்ட். அருண் ஏதாவது சொல்ல வரீங்க? மறக்காம கலக்கி ஹோட்டல் ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டுருப்பேன். அதை நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்க. எப்படியோ போகிறப்ப நான் போட்டுருவேன். செக் பண்ணி பாருங்க. அவங்களோட வீடியோ வந்து கீழே லிங்க் பயோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். மறக்காம சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான். என்னென்ன புதுசாக கேட்டுட்டு இருக்கேன்? செல்லை பிரியாணி அது தந்துடுவேன். உனக்கு சிட்டு பிரியாணியா? சில்லி பிரியாணி. அது மாதிரி கடை வெளியே டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு. உள்ள அதுன்னு ஏசியா ஒன்றுமே தெரியலையே. இது யூஸ் பண்ணிட்டு சேனல் எல்லாம் பார்க்குறீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல்லைக்கன் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷனாகவும் வீடியோ ஓப்பன் பண்ணி ஐயோ யூடியூப் ஓப்பன் பண்ணோடனே அது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். அந்த டைலாக் இது சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷனாகவும் யூடியூப் தவிர நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவாக வரும் பெல்லைக்கன். ஸோ அதே மாதிரி நம்ம பின்னாடி பேச நிறைய பேர் அது டைலாக்டாக இருக்குது. அப்புறம் அபுலாசனுக்கு நிறைய வந்து என்ன சொல்றது சேனல்ஸ் கொடுங்க. அப்பதான் அவன் பண்ணுவான். அவன் கண்டு அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. என்ன வச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணுவோம். அவன் எனக்கு மாட்டியா? ஏய் நான் கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். மாற்றி மாற்றி காப்பி பேச வேண்டாம். சரிங்க. அருண் வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கான். சாப்பிடும்போது வீடியோ அட்லாஸ்ட் நமக்கு பிரியாணி வந்துருச்சு. எல்லாம் ஒன்றா சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன். இல்லை வீடியோக்காக தான் கேட்டேன். அட்லாஸ்ட் நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நாங்க இப்போ ஹாண்டடான இடத்துக்கு கார்ல பின்னாடி இருக்கேன். அமைதியா இருக்கா. ஓகேங்க, இந்த வீடியோ இது ரன் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கு வந்துட்டுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்காடா. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாகவும் யூடியூப் வந்து நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக வந்துடும். இது வந்து பார்ட் 2 பார்த்துட்ருப்பீங்க. யாராச்சும் பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2 பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்ட் 1 வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ப்ரோ அமைதியாக நீங்கள் ப்ரோ இதான் நான் காலையிலே சீக்கிரம் இருந்துச்சு. காலையில் கிளம்பிட்டேன். இன்னும் ஒருத்தர் இருக்கான். இன்னும் கிளம்பாமல் இருக்கேன். என்னடா டே இல்லை வேற திட்டின மாதிரி இருந்துச்சு இல்லையா? டீசெண்டாக சொல்லி சரி. அருண் குளிக்க போறீங்களா? ஏதாவது சொல்ல இருந்தீங்களா? பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் ஓகே சொன்னா பரவாயில்ல. தயவு செஞ்சு இதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன் எடிட்ல. இப்போ என்னது சரி ஓகே மீதி எல்லாம் பார்ட் 3ல நம்ம பார்க்கலாம். இது வந்து அடுத்து விடாம வீடியோ வந்துட்டே இருக்கும். அப்படிதான் ஏதாச்சும் காமெடி பண்ணிட்டே இருப்பான்.
ஓகேங்க, பார்ட் 3ல நம்ம பார்க்கலாம். நீங்க எல்லாம் பார்க்க தான் போறீங்க. ஓகே, மீதியெல்லாம் பார்ட் 3ல நம்ம பார்க்கலாம். பை பை.